வாயு மூலையிலையோ, வாயு மூலையில் வீட்டை கட்டி வடக்குலையும் கிழக்குலையும் இந்த பக்கமெல்லாம் இடங்கள் காலி இடங்கள் ஜாஸ்தியாக விடுறப்போ மிகப்பெரிய குற்றம் வருது. இதில் நீர்நிலைகள் வேற மாட்டிக்குதுங்க. கிணறு குபேர மூலையில் இருக்கும், வாயு மூலையில் இருக்கும், அக்னி மூலையில் இருக்கும். முதல் வந்து 4 மூலையில் கிணறு இருக்கக்கூடாது. ஈசானி மூலையிலேயே மூலையில் இருக்கக்கூடாது. வீட்டினுடைய மூலைக்கும் காம்பவுண்டினுடைய மதில் சுவரினுடைய மூலைக்கும் ஒரு உங்களுக்கு பார்க்குறப்போ அதில் ஒரு கோடு மாதிரி போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வரக்கூடாது கிணறு. கிணறு வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரணும். ஜல மூலையிலேன்னு நிறைய பேர் எடுத்தது ஜல மூலையில் போட்டுடுறாங்க. வாயு மூலையில் செப்டி டேங்க் போகிறது ரொம்ப இலவசமாக கிடைச்ச ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் எல்லாம் பயங்கரமான தவறு. நம்ம ஒரு 10,000 20,000 பிளான் கொடுத்துருக்குற தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. வாயு மூலையில் எந்த மூலையில் குழி போடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் வந்துடுச்சு. எஸ்டாம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த குழிகள் எப்படி போடணும், எப்படி அமைக்கணும். அப்போ இந்த வீட்டில் வந்து கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாழ்நாள் முழுதும் இப்படியே இருந்து 60 வயசுக்கு மேலே சேர்ந்து வாழ்கிறது ஒன்றும் பாக்கியம் இல்லை. அதனால் வந்து வீடுன்னு கட்டுனா கண்டிப்பாக நடைமுறைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருந்தாலும் கரெக்டாக கட்டி, மதுரை ஏரியாவில் நம்ம ஒரு வீட்டுக்கு பிளான் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருந்தோம். அந்த வீட்டில் அவர் சொன்ன விஷயம், பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், பொண்ணு எங்கள் மருமக இங்கே தான் இருக்காங்க சார், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னாங்க.